நம்ம இப்போ பெரிமேட்டில் இருக்க ஏஆர்ட் ஹவுஸ் வந்திருக்கோம். படிக்கிறதுக்கு கூட இவ்வளோ காலைல எழுந்து நான் உட்காந்து படிச்சது இல்லை. ஆனால் இவர் பிரியாணி ட்ரை பண்ணுறதுக்காகவே நான் எழுந்து வந்துட்டேன். பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. பெருமையா சொல்லுவேனே. ஹாய் ப்ரோ, பேரு? ஓ அப்படியா விஷயம். என் பேர் சலீம், கிளாசிக் பிரியாணி. ஓகே, இன்னைக்கு என்ன ஈவெண்ட்டு, நம்ம என்ன குக் பண்ணுறோம் சொல்லிடுறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு வலிமா ஃபங்க்ஷனுக்காக குக் பண்ணுறோம். ஒரு 1000 பேருக்கு ஈவெண்ட்டு. ஓகே, எங்கன்னா பெரியமேட்டில் இருக்கிற ஏஆர் ஜவஹர் லிட்டர் தான் குக் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, பிரிஞ்சால் சட்னி அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் பிரெட் அல்வா. ஓகே. பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன். மற்ற பிரியாணிக்கும் நம்ம பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம், எப்படி இருக்கு? ஓகே, நான் மற்ற பிரியாணி பற்றி கம்பேர் பண்ண விரும்பல. ஸோ நம்ம பிரியாணினா ரைட் ஃப்ரம் த ரைஸ் டீ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ப்ராசஸ் எண்டு வரைக்குமே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இன்கிரியன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கிளாசிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே, மீட்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மீட் தான் எடுக்கிறோம். அப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸில் வந்து அதர் இன்கிரியன்ஸ் ஆயிலும் சரி, ஸ்பைசஸும் சரி, ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் கீ பார்த்தீங்கன்னா கீயும் அதே மாதிரி தான். நம்ம வேறு ரெடிமேட் கீ அதெல்லாம் வாங்குறதில்ல, பியூர் கவு கீ தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எல்லாருமே கலர் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம பிரியாணிக்கு வந்து சாஃப்ரான் கொடுக்குறோம் அந்த கலருக்காக. ஸோ சாஃப்ரான் கொடுக்கும் போது எக்ஸ்பென்சிவ் டூ. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிரியாணியோட அரோமா வந்து இன்னும் கொஞ்சம் தென் நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபயர் வுட்டில் தான் பண்ணுறோம். கைஸ், அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஆத்தென்டிக்காக, ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு வந்து எப்படி வாஷ் பண்ணாங்க, அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும், அனலே உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் இப்போயே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி வாங்க, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்னா இஸ் அ மேன் பிஹைண்ட் த நேம் கிளாசிக். ஓகே, அவரை கண்டிப்பாக. ஹாய் சார், உங்கள் பேர்? எப்படி கிளாசிக் பிரியாணி காவல் மீடியம் பேர். ஓகே. ஸோ அதனால் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டுக்கிறோம். அதாவது நிற்கா இன்னைக்கு இதெல்லாம் ஒரு 1000 பேர் சாப்பிட்டோம். எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிட்டு கொதி வந்துட்டுருக்கு. எல்லாம் போட்டு தம் போடுறாங்க. தம் போட்டு இப்போ தம்மை உடைக்கிறோம். பாருங்கள், பார்க்கும் போதே அது எப்படி இருக்குன்ட்டு. இதில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆனால் அங்கே பார்க்குறப்போ அந்த ஃப்ளேவருக்கும் அந்த ஒரு ஸ்மெல்லுக்கும் அங்கேயே சாப்பிடணும் போல இருந்தது. ஆனால் அவர் கேட்டால் தரல. பட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்றது சாப்பிட்டவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கைஸ், நம்ம இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி சர்வ் பண்ணுறாங்க, எப்படி சர்வீஸ்லாம் இருக்குன்ட்டு செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து ரேண்டமாக யாராவது சாப்பிட்டவங்க கூப்பிட்டு எப்படி இருக்கு ரிவ்யூ இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பேர் ஜியாவுதீன். ஓகே. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? அல்ஹம்துலில்லாஹ் நிறைவாக இருந்தது. ரொம்ப டேஸ்டாக இருந்தது. ரொம்ப டேஸ்டாக இருந்தது. சர்வ்லாம் எப்படி பண்ணாங்க? எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன வேணும்னு கேட்டால் உடனே வந்து திரும்பி ரெஸ்பான்சிபிளாக உடனே இமீடியட்டாக அதை என்ன வேணும்னு கேட்டு பார்த்து கொடுத்தாங்க. ரேண்டமாக போய் கேட்கலான்னு தான் பார்த்தேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பையனே ஒருத்தன் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்து சைலண்டாக சாப்பிட்டுன்னு இருக்கான். பாப்பி அவனை போய் பார்க்கலாம். சார், பிரியாணி ப்ரோ. ப்ரோ நம்ம கேட்டரிங் தான். அப்படியா? எப்படி இருக்கு சாப்பாடு? நம்பர் கொடுக்குறீங்களா 2 பேரும்? நல்லா இருக்கா டேஸ்ட்டு, குவாலிட்டி? சொன்ன ப்ரோ இல்ல உண்மையா வேற லெவல் வந்துருக்கு. வேற லெவல். ஆமா, நான் போகும்போது நம்பர் ஆகணும்னு நினைச்சேன். ஓகே, சொல்லிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்புறம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? மீட் எல்லாமே வேற லெவல். என்கேஜ்மென்ட் பண்ணிடலாம். கிளாசிக் பிராண்டில் சாப்பிட்டேன். நான் மண்டபத்துக்கு வந்தேன். எவ்ரி திங் எல்லாம் டேஸ்டாக இருந்தது. சிக்கன் 65, பிரெட் அல்வா எல்லாமே நல்லா இருந்தது. சர்வீஸும் நல்லா இருந்தது. இன்னும் சிறப்பாக இருக்கும். என்னோட வாழ்த்துக்கள். இந்த பீஸை பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக, ப்ளஸ் உதிர்ந்து உழுது. மட்டனா இல்லை வேற கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம். இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.